கேளுங்கடா. நல்லா வார்த்தைக்கு உன் குடும்பத்துக்காக எந்திரிச்சுக்கடா போல. அட எந்திரிங்கடா, எந்திரிங்கடா போல. நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக வந்திருக்கேன். உன் பிள்ளையோட வாழ்க்கைக்கு தானே வந்திருக்கேன். உன் பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு அதாவது நிம்மதி இல்லாம இருக்கு, அதை சரியாகி கொடுங்க தானே கேட்டிருக்கேன். வாழ வச்சு கொடுக்கணுமா? வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல உங்களுடைய உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கு, அதே போல உங்க இட ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதே முடிச்சு கொடுங்க கேட்டு முடிச்சு கொடுக்கணுமா? உங்க இடத்த முடிச்சு கொடுத்துறேன், மறந்துவிடாதா காலம் சொல்றேன், அந்த காலத்துக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன். அதே போல உங்க உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கு, அதையும் சரியாகி கொடுக்கணுமா? அதே போல ஒரு வருமானம் வெளியில நிக்குது, வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கேன். அதாவது ஏமாத்திருக்காங்க, அதை எங்களுக்கு வாங்கி கொடுன்னு கேட்டு வாங்கி கொடுக்கணுமா? அதே போல இன்னொரு பிள்ளைக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு கேட்டது நடத்தி கொடுக்கணுமா? நடத்தி கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன். அதே போல நல்ல வார்த்தை வீட்டுல வேற எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சொல்லணுமா? உன் வீட்டுல போய் பார்த்தா என்னுடைய பாதத்தை எடுத்து வச்சு பார்த்தா எதுவும் தென்படுதா, எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பாதிப்பு இருக்கா அது சரியாகி கொடுக்குறேன். யார் எதுவும் செஞ்சு வச்சுப்பாங்கன்னு பார்த்தா பாதிப்பு இருக்கு, அது சரியாகி கொடுத்து நீ கொடுத்தா இந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். யார் வந்திருக்குது? யாரு நீ? யாரு நீ? யாரு யாரா வந்திருக்குது? யாரு உனக்கு பேர் சொல்லு, எனக்கு சரியா சொல்லு பேர. என்ன கருப்பேன் இந்த குடும்பத்துல இந்த பிள்ளை மேல நீ உண்மையில இருக்கிறியா? உண்மையிலே வந்து கருப்பே மாதிரி தெரியல. யாரு நீ? முதல்ல நீ யாருன்னு சொல்லு, எனக்கு யாருன்னு சொல்லு. கருப்பெண்ணா உனக்கு உன் பேர் என்ன? முழு பேர் என்ன? சரி, உன்னுடைய ஆயுதம்லாம் என்னது? பொருள்லாம் என்ன? வேற 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 உனக்கு அருவா மட்டும் தானா? எனக்கு நீ சங்கீத மாதிரி தெரியலையே, எனக்கு நீ தெய்வமா தெரியலையே. யாரு நீ? தெய்வமா தெரியலன்னு சொல்லிட்டு தெய்வம் உள்ள வர முடியுமா? உனக்கு உன்னுடைய பொருளை சொல்லுன்னு சொல்லிட்டேன். உன் பொருளை தான் கேட்டிருக்கேன். நான் வேற ஒண்ணுமே கேட்கலையே, வேற எதுவுமே கேட்கல, தனிப்பட்டு வேற எதுவும் கேட்கல. உன்னுடைய பொருளை தான் நான் கேட்கிறேன். உன்னுடைய பொருள் என்ன? நீ எதெல்லாம் வச்சு போவ? எதை வச்செல்லாம் உன்னை அடக்க முடியும்? எதை வச்சு நீ வாக்கு சொல்லுவ? என்ன பதில் சொல்லு. நீ சங்கிலி கருப்புன்னு நான் ஒத்துக்கிட்டாலும் உன் குடும்பத்தார்ல ஒன்ன நம்பி வந்திருக்கவங்க நம்பணும்ல. ஒன்ன வழிபட்டா நல்லது நடக்கிறதுக்கு நம்பணும்ல. நீ இருக்கிறன்றத அவங்க உணர்றத நம்பணும்ல. அப்ப உன் பொருள் என்னன்னு சொல்லு, நான் உன்னை நான் ஏத்துக்கிறேன். என்னடா பிடிக்கும் எனக்கு தெரியாது. நீ வேற சங்கிலியா கட்டி வைப்பாங்க. சந்தோஷம். வேற அருவா வச்சு வருவா. சரி சந்தோஷம். உன்னுடைய வாகனம் உங்க தெய்வம் வந்திருக்கு. யாரா இந்த குடும்பத்தில் உள்ளீங்க? நீதானா? நீங்க தானா? உங்க குல தெய்வம் வந்து உங்க தெய்வம் தான் வந்து இது உங்க தெய்வம் தான். நான் உங்க தெய்வத்தை தான் கேள்வி கேட்டேன், வேற யாரெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கல. சொல்ற வார்த்தைக்குள்ள நம்ம இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா மட்டும் தான் அது தெய்வம் ரோசப்பட்டு ஒடியாது கூட தெரியும். அதனாலதான் நானு ஏன்னா தெய்வம் வந்ததை முதல்லயே பார்த்தாச்சு, அதுக்கு தான் நான் உங்களுக்கு வாக்கு சொல்லி கேட்டிருந்தேன். உங்க வீட்லயும் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பு உடைக்கிறதுக்காக இவ்வளவு நாளாவும் தவிச்சுக்கிட்டு இருக்கு, வெளியில வர முடியாம. சொல்ற வார்த்தை புரியுதா? அதெல்லாம் உடைக்க முடியாம அவன் தவிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப இங்க வந்த உடனே வந்துட்டேன். இவ்வளவுதான் சொல்ற வார்த்தைக்குள்ள. இப்ப நான் அதெல்லாம் உடைச்சு கொடுத்துறேன், நீக்கி கொடுத்துறேன். இந்த தெய்வத்தை வச்சு நீங்க தாராளமா உங்களுக்கு வழிபடுத்தலாம், என்ன வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப கூட வர வாங்கிக்கலாம், தாராளமா காலில் விழுந்து கேட்கலாம். என்கிட்ட இல்ல, உங்க தெய்வத்திட்ட கேட்டுக்குங்க. என்ன வர வேணாலும் வாங்கிக்கோங்க, தர்றதுக்கு தயாரா இருக்கு, வாங்கிக்கோங்க. உன் பிள்ளைய உன் காலடியில விழுந்திருக்கு. உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பதில சொல்லு. உன் பிள்ளைகளுக்கு காவலா இருப்பியா, பக்கபலமா இருப்பியா, பாதுகாப்பா இருப்பியா? அதெல்லாம் காவல் தெய்வமா தான் இருக்கிற, காக்காமல நிக்கிற. அது இல்ல முக்கியம், காக்கணும்ல. காவல் தெய்வத்துக்கு காக்கணும். இங்க வந்துட்டே இல்ல, இதை சரியாய் கொடு, செஞ்சு கொடு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி அடைய வச்சு கொடு. கேட்ட வரங்களை முதல்ல கொடு. அப்பதான் நீ இருக்கிறத உன் பிள்ளைக நம்பு, உன் பிள்ளைக நம்பு. செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? சும்மா அப்படியே வந்து நானு எனக்கு என்ன மறைச்சிட்டாங்க, என்ன கட்டி மறைச்சிட்டாங்க, என்ன நீ உடச்சு கொடுனா உடச்சு கொடுக்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டாச்சு வந்துட்டேன். நான் உடச்சு கொடுத்துறேன், ஜரி பண்ணி கொடுத்துறேன். ஆனா இப்ப வந்துட்டு நீ வாக்கு கொடுத்துரு, அவ்வளவுதான். இந்த குடும்பத்துல காட்சி கட்சி நிப்பையா? அதாவது அதான வழிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பையா? அதே போல வாழ்க்கையா தொடர வைப்பையா? இதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்து முன்னின்று காவலா நிப்பையா?
வெட்டு. சரி சாமி. இந்த நடப்பையா அனுப்பேன் சாமி. நடப்பையா அனுப்பேன் சாமி, அனுப்பேன் சாமி. நினைச்சுக்கிட்டே சாமி இருக்கேன். நினைச்சுக்கிட்டே சாமி இருக்கேன். சரி பக்கத்துல வா, விட்டுருங்கடா ஐயா, விட்டுருங்க. பக்கத்துல வா, தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க. சரி, நல்ல வார்த்தை கேட்டு உங்களுக்கு பாதிப்பு இருந்தா சொல்ற வார்த்தை புரியுதா? உங்க குடும்பத்துல பாதிப்பு இருக்கும், உங்க குடும்பத்துக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. அதே போல நல்ல வார்த்தை உங்க தெய்வமே இவ்வளவு நாளா வரல, இப்பதான் இழுத்து பிடிச்சு வந்துருக்கு. சொல்ற வார்த்தை புரியல, இது அப்படியே நிலையா அனுப்பாடி கொடுத்துறேன். அதே போல நல்ல வார்த்தை உங்க வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துறேன். அதே போல உடல் ரீதியா பாதிப்பு இருக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா வாழ வச்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டீங்களே. அது மட்டும் இல்லாம வருமானமும் நல்ல வார்த்தை கிடைக்கும். நிரந்தரம் இல்லாம இருக்கு. பிள்ளைய உழைக்கிறதுக்காக அடுத்தடுத்த இடத்துக்கு ஓட வேண்டியதா இருக்கு. ஆனா நிரந்தரமான இடத்துல உட்கார முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்ற வார்த்தை புரியல, அதையும் நான் செஞ்சு கொடுத்துறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டீங்க. இதை பிடிங்க. இதை வீட்டுக்கு போன உடனே ஒரு சூடத்தை ஏத்தி, அதே போல இடத்துக்காயத்து முடிச்சு வாக்கு கொடுத்துருக்கேன். சொல்ற வார்த்தை புரியுதுல, இதுல வீட்டுக்கு போன உடனே ஒரு சூடத்தை ஏத்தி வீட்டு வாசல் முன்னால வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா 3 முறை, வலதுபுறமா 1 முறை, இடதுபுறமா 3 முறை காட்டி முடிச்சுட்டு இதை 4 உங்க இருக்குங்க, குங்குமம் தடவிக்குங்க. 4 மறந்துடக்கூடாது. 4லையுமே குங்குமம் தடவிக்கணும். ஒன்ன வீட்டுல நிரசம் தண்ணியில் வந்து வீடு பார்த்து தெளிக்கணும், ஒன்ன வீட்டு வாசல் முன்னால தெளிக்கணும், ஒன்ன எல்லாருடைய தலையும் சுத்தி புளிஞ்சு விடணும். நல்ல வார்த்தை கவனிக்கணும். உங்க கவனம் ஏண்டதான் இருக்கணும். நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும். அதாவது ஒன்ன வீட்டுக்குள்ள தெளிக்கணும், ஒன்ன வீட்டு வாசல் முன்னால புளிஞ்சு விடணும், ஒன்ன எல்லாருடைய தலையும் சேர்த்து இப்படி புளிஞ்சு விடணும். அதாவது எல்லாருடைய தலையும் சேர்த்து இப்படி புளிஞ்சு விடணும். மறந்துடக்கூடாது. ஆமா, ஒண்ணு. இன்னொன்னு நல்ல வார்த்தை கவனிக்கணும். சொல்ற வார்த்தை புரியுதுல, அதாவது நெரசம்பு தண்ணியில கலந்து வீட்டு முகப்புல இப்படி அடிக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். இந்த 4ஐயும் 4 விதமா சொல்லியிருக்கேன். 4ஐயும் சரியா பயன்படுத்தணும். தனியுடைய இதை புடி நல்ல வார்த்தை கேட்கணும். இதை வீட்டு நிலையில கொண்டு போய் மஞ்சள் துணியால கட்டுங்க. உங்க தெய்வம் காவலா வந்து நிற்கும். அதே போல உங்கள் பக்கபலமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல உடல் ரீதியா இருக்க பிரச்சனையும் சரியாகி கொடுக்கும். நான் உடல் ரீதியா இருக்க பிரச்சனைக்கு கனி கொடுக்குறேன். அதை சரியா பயன்படுத்திக்கணும். அதே போல நல்ல வார்த்தை, பிள்ளை நிரந்தரம் இல்லாம இருக்கு, வருமான ரீதியாகவும் நிரந்தரம் இல்லாம இருக்கு, ஒரு சொந்த இடத்துல உட்கார முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் நான் உட்கார வச்சு கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. உங்க தெய்வம் இப்ப வந்துருச்சு. நான் உங்க தெய்வத்தை உங்களுக்கு காவலாவும் பாடி கொடுக்குறேன். இதை வீட்டுல நெரசம் தண்ணியில் வந்து வீடு பிறந்து வச்சுங்க. இதை உடல் ரீதியா பயன்படுத்துங்க. சாப்பிடலையும் குடிக்கிறதையும் மறந்துடக்கூடாது. உங்க வருமானத்தை வாங்கி கொடுக்குறேன். அது காலத்தை சொல்றேன். அதே போல உங்க இடத்து காரியத்துக்கு வாரத்தை சொல்றேன். அந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. மறந்துடக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியல, காலம் சொல்ற அந்த இடத்து காரியத்துக்கு இன்னி 9 மாசத்துக்குள்ள உறுதிப்படுத்தி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க வருமானம், அதாவது ரொம்ப பெரிய வருமானம் இல்ல, குறைஞ்ச வருமானம் தான். ஆனா இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். அதை வச்சு குழப்பம் ஓட்டணும். அதே போல பிள்ளைகளுக்கு வருமானத்தை சரியாகி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. பிள்ளைய உன் பேச்சையும் கேட்க வச்சு தரேன். போயிட்டு வாங்க.